கிழக்கு மாகாணத்தில் உள்ள கலை இலக்கிய செயற்பாட்டாளர்கள் பலர் எமது கிழக்கு மாகாணத்தின் பெருமையை புகழை தமது படைப்புகள் மூலம் தேசிய சர்வதேசிய மட்டத்துக்கு கொண்டு சென்ற வகையில் அந்த படைப்பாளிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். கிழக்கு மாகாண கலாசார மற்றும் பண்பாட்டாளர்கள் திணைக்களம் ஏற்பாடு செய்து நடாத்திய மாகாண அரச இலக்கிய விருது விழா திருகோணமலை இந்து கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. கலாசார பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் எஸ். நவநீதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதில் கிழக்கு மாகாணத்தில் கடந்த 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் தெரிவு செய்யப்பட்ட வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருது, பல்துறை கலைஞர்களுக்கான வித்தகர் விருது, இளம் கலைஞர் விருதுகள் என்பன வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் மாகாண மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சிறந்த புத்தகம் மற்றும் சஞ்சிகைகளுக்கான விருதுகளும் அதிதிகளினால் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. கலை, கலாசார, பண்பாட்டு விழுமியங்களோடு நடைபெற்ற இந்த மாகாண இலக்கிய விருது விழாவில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் சமூகத்தின் கலாசார நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், பொதுச்சேவை ஆணைக்குழு, கிழக்கு மாகாண செயலகத்தின் அரச உயர் அதிகாரிகள், மாகாண பணிப்பாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள், இலக்கிய அதிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மாகாணத்தின் முன்னேற்றத்திற்கும் தேசத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிப்பு செய்து வரும் கலைஞர்களின் பணிகளை ஊக்குவித்து மாகாண ரீதியான அங்கீகாரத்தை கலைஞர்களுக்கு வழங்குவதில் தாம் பெருமை அடைவதாக இங்கு உரையாற்றிய மாகாண ஆளுநர் தெரிவித்தார். අපි දන්න කාරණයක් තමයි අපේ මිනිස් මොලේත් කොටස් දෙකක් තියෙනවා. එකක් ඔය විද්‍යාව හා තාක්ෂණය පිළිබඳ කොටස, අනිත් පැත්ත කලාව සම්බන්ධ කොටස. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் மூளையில் இரு பகுதிகள் உள்ளது. ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் விஞ்ஞான தொழில்நுட்பமாகவும், இன்னொரு பகுதியை எடுத்துக்கொண்டால் கலை பண்பாடுகளாகவும் நாங்கள் பார்க்கலாம். கடந்த 3 ஆண்டுகளாக கலைஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விருதுகளும் பாராட்டு கௌரவிப்புகளும் பல்வேறு தடைகள் காரணமாக வழங்கப்படாமல் இருந்த போதிலும் தற்போது பல்வேறு தடைகளுக்கு மத்தியிலும் நாம் இதனை நிறைவு செய்திருக்கிறோம். இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ். நவநீதன் தெரிவித்தார். அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் வருகின்றிருக்கின்ற அனைத்து கலைஞர்களையும், அவளின் குடும்பத்தினரையும், ஊடகத்துறை நண்பர்களையும், ஏனைய அனைத்து பங்கேற்பாளர்களையும் எமது திணைக்களத்தின் சார்பில் வருக வருக என்று இருகரம் கூப்பி இனிமுகத்துடன் வரவேற்று விருதுகளை பெற்றுக்கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் எமது ஊடக வலையமைப்பின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இங்கு பாராட்டி கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கான போக்குவரத்து, இதர வசதிகள் அனைத்தும் மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டிருந்தமையை கலைஞர்கள் பலரும் பாராட்டி பேசினர். விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கான நமது ஊடக மொழி TM நியூஸ்.